TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். பிரபாகரனின் மரணத்தில் சந்தேகங்கள் உள்ளதாக இந்தியா டுடே குழுமத்தின் ஆசிரியர் பீட இயக்குனர் ராஜ் செங்கப்பா தெரிவித்துள்ளார். இயலும் ஸ்ரீலங்கா தேர்தல் மேடையானது நாட்டை பிரிக்கும் இடமல்ல, மாறாக அனைவரும் ஒன்றிணைவதற்கான மேடை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். விசா மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி உள்ளிட்ட கொடுக்கல் வாங்கலின் ஊடாக திருடப்பட்ட பணத்தை கொண்டு வயிற்றை நிரப்புகின்றனர் என்கிறார் சஜித். திலீப் ஜெயவீர யாழ்ப்பாணத்தில் சர்வமத தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அரியநேத்திரன் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா நினைவு தூபிக்கு இன்று வணக்கம் செலுத்திய பின் ஊடக சந்திப்பை நடத்தவுள்ளார். இலங்கையில் தற்போது எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணரான சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதில் மர்மங்கள், சந்தேகங்கள் உள்ளன என இந்தியா டுடே குழுமத்தின் ஆசிரியர் பீட இயக்குனர் ராஜ் செங்கப்பா தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய ஊடக நட்புறவு சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு 15 வருடங்களின் பின்னர் மீண்டும் வந்துள்ளேன். இறுதியாக 2009ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்தேன். அந்த ஆண்டு இலங்கையின் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையான ஆண்டாகும். தற்போது தேர்தலை எதிர்நோக்கியுள்ள இலங்கை வரலாற்றின் முக்கியமான கட்டத்தில் உள்ளது. இந்தியாவுக்கு இந்த வருட தேர்தல் எவ்வாறு முக்கியமானதாக அமைந்ததோ அதே போன்று இலங்கைக்கும் இந்த வருட தேர்தல் தீர்க்கமானதாக அமையலாம். வேலுப்பிள்ளை பிரபாகரனை முதலில் படம் பிடித்தவன் நானே அவரின் முகத்தை உலகிற்கு முதலாக தெரியப்படுத்தினேன். 1982ஆம் ஆண்டு மெட்ராஸில் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் தகவல் வந்தது. அவர்கள் யார் என்பது அவ்வேளை எனக்கு தெரியாது. அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவரான வேலுப்பிள்ளை பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதுவரை அவரை எவரும் பார்த்ததில்லை. அவரது புகைப்படங்கள் எதுவும் அதுவரை இருந்திருக்கவில்லை. இலங்கையின் புலனாய்வாளர்களிடம் கூட அவரின் புகைப்படம் இருந்திருக்கவில்லை. அவரை கைவிலங்குடன் நான் படம் எடுத்தேன். நான் அவரை படம் எடுத்த வேளை அவரின் முகத்தில் தெரிந்த ஒரு சீற்றத்தை போல வேறு ஒரு சீற்றத்தை நான் எவர் முகத்திலும் கண்டதில்லை. கடும் சீற்றம், கோபம் அவர் முகத்தில் தென்பட்டது. நான் அச்சத்தில் கேமராவை கீழே போட்டேன். இலங்கையின் புலனாய்வு பிரிவினர் அந்த படத்தை பெறுவதற்காக கடும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதன் பின்னர் மண்டபம் அகதி முகாமிற்கு வரும் அகதிகள், மீனவர்கள் விவகாரம் குறித்து செய்தி சேகரிக்க சென்றிருந்தேன். மீண்டும் நான் இலங்கை வந்த வேளை பிரபாகரன் ஓயாத அலைகள் என்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தார். இலங்கை அரசாங்கத்தின் ஜெயசிக்ரு நடவடிக்கையை முறியடிப்பதற்கான நடவடிக்கை அது. முல்லைத்தீவில் யுத்தம் இடம்பெற்றது. ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்த வேளை சந்திரிகா குமாரதுங்க சமாதானத்துக்கான யுத்தத்தை நடத்துவதாக கூறினார். ஆனால் அவரால் சமாதானத்தை ஏற்படுத்த முடியவில்லை, யுத்தத்தில் வெற்றி பெற முடியவில்லை என விமர்சித்தார். அதன் பின்னர் கிளிநொச்சியில் இடம்பெற்ற பிரபாகரனின் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டேன். பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி வெளியானதும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு சரத் பொன்சேகா உட்பட முக்கியமானவர்களை சந்தித்தேன். கிடைக்கப்பெற்ற தகவலின்படி அந்த மரணத்தில் சந்தேகங்களும் குழப்பங்களும் தாராளமாக உள்ளன என்றார். இயலும் ஸ்ரீலங்கா தேர்தல் மேடையானது நாட்டை பிரிக்கும் இடமல்ல, மாறாக அனைவரும் ஒன்றிணைவதற்கான மேடை என தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைவரையும் ஒன்றிணைத்து கொண்டு நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதே தனது நோக்கமாகும் எனவும் தெரிவித்தார். அனுராதபுரம் சல்காது மைதானத்தில் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பொதுக்கூட்டத்திலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் நாடளாவிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்படும் தொடர் பொதுக்கூட்டத்தின் முதலாவது பேரணி அனுராதபுரத்தில் ஆரம்பமானது. இங்கு உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க
இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பியவர்கள் சஜித் பிரேமதாசவோ, அனுர திசாநாயக்கவோ, ஹர்ஷடி சில்வாவோ, சுனில் ஹந்துநெத்தியோ அல்ல என்று தெரிவித்த ஜனாதிபதி, தமது அரசாங்கம் போதியளவு உரங்களை வழங்கிய போது 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் வெற்றிகரமான அறுவடையை வழங்கிய விவசாயிகளே இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றியதாக நினைவு கூர்ந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் அனுர திசாநாயக்கவும் இன்று மேடைகளில் மக்கள் சுமைகளை பற்றி பேசுவது வேடிக்கையானது எனவும், உண்மையில் மக்கள் படும் துன்பம் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் ஆட்சி அதிகாரத்தை பெற்று மக்களின் பிரச்சினைகளுக்கு அன்றே தீர்வு வழங்கியிருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அன்று கேஸ் சிலிண்டர் 6800 ரூபாவுக்கு சென்றபோது சஜித் பிரேமதாசவும் அனுர திசாநாயக்கவும் எங்கே இருந்தார்கள் என்று கேள்வி எழுப்பிய ஜனாதிபதி, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாவிட்டால் இந்த மேடையில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். விசா மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி உள்ளிட்ட கொடுக்கல் வாங்கலின் ஊடாக திருடப்பட்ட பணத்தை கொண்டு வயிற்றை நிரப்புகின்ற சிலர் அதனை அரசியலை செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பண்டாரகம நகரில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடொன்றை கட்டியெழுப்புவதற்கு தெளிவான வேலை திட்டங்கள் இருக்க வேண்டியது அவசியமாகும். அரசாங்கத்துக்குள் 24 மணித்தியாலங்களும் 365 நாட்களும் திருட்டை அடிப்படையாக கொண்ட கருத்துக்கள் கீழிருந்து மேல் வரை செல்கின்றன. ஊழலும் மோசடிகளும் திருட்டுத்தனமும் நாட்டில் காணப்படுகின்றன. பல தரப்பினர் மதுபான சாலை, அனுமதி பத்திரம் போன்ற வரப்பிரசாதங்களுக்காக அரசாங்கத்துடன் இணைந்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் மோசடியாகவும் கையூட்டாகவும் வழங்கப்பட்ட அனைத்து அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்படும். அரசியல் கையூட்டல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே அவ்வாறான தவறுகளை செய்யாமல் சிந்தித்து செயற்பட வேண்டும். எமது அரசாங்கத்தின் தீர்மானங்கள் தீர்க்கமானவையாக இருக்கும் என்றார் சஜித் பிரேமதாச. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க கொழும்பு வெள்ளவத்தை காலி வீதியில் உள்ள மகா சங்க சபை செயலாளர் அலுவலகத்தில் இலங்கை அமரபுர மகா சங்க சபையின் உபத்தலைவர் அதிசங்கைக்குரிய மாகல்லகே நாஹித மகாநாயக்க தேரரை சந்தித்தார். இதன்போது நாட்டில் நிலவுகின்ற அரசியல் நிலைமை பற்றி கலந்துரையாடிய அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக தேரரிடம் நல்லாசி பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து பம்பலப்பிட்டி ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் இந்து மத குருமார்களை சந்தித்த அனுரகுமார திசாநாயக்க மத குருமார்களுடன் கலந்துரையாடியதோடு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான நல்லாசியினை குருமார்களிடம் பெற்றுக்கொண்டார். பின்னர் கொழும்பு பொரளை பேராயர் இல்லத்தில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்த அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் நிலைமை, அரசியல் நிலவரம் தொடர்பில் அருட்தந்தையர்களோடு கலந்துரையாடியதோடு அவர்களிடம் ஆசியையும் பெற்றுக்கொண்டார். சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜெயவீர யாழ்ப்பாணத்தில் சர்வமத தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். நாகவிகாரை, யாழ்ப்பாணம் ஆயர் இல்லம், ஜும்மா பள்ளிவாசல், நல்லை ஆதீனம், நல்லூர் கந்தசாமி கோயில் ஆகியவற்றிற்கு திலீப் ஜெயவீர சென்றுள்ளார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன்பில, கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராத ஜகம்பத் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மௌபிம ஜனதா கட்சியின் தலைவரான திலீப் ஜெயவீர எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நட்சத்திர சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இந்த கட்சியின் அங்குரார்ப்பண முதலாவது பொதுக்கூட்டம் இன்று பகல் திலீப் ஜெயவீர தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா நினைவு தூபிக்கு இன்று காலை 9 மணிக்கு வணக்கம் செலுத்துவார். அதன்பின் ஊடக சந்திப்பு இடம்பெறவுள்ளது. இதேவேளை இன்று பிற்பகல் முல்லைத்தீவு வற்றாப்பளை செந்தமிழ் வெளிநாட்டு மைதானத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் சார்பில் நடத்தப்படும் முதலாவது பொதுக்கூட்டம் இதுவாகும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 519 முறைப்பாடுகள் நேற்று மாலை வரை பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்றைய தினம் 62 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும்
அவை தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பானவை எனவும் அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை தேர்தல் சட்ட மீறல் தொடர்பானவை எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணரான சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டில் 1 மில்லியன் மக்கள் தொகையில் 0.03 எய்ட்ஸ் நோயாளிகள் கண்டறியப்பட்டாலும் தற்போது அந்த எண்ணிக்கை 10ல் 1 பங்காக அதிகரித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது நாடு முழுவதும் சுமார் 3500 எய்ட்ஸ் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 50 குழந்தைகளும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய தரவுகள் அடிப்படையில் தெரிய வந்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்தார். தற்போது கண்டறியப்பட்ட நோயாளிகளில் ஏறக்குறைய 81% மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காகவும் எதிர்காலத்தில் இந்த நோய் மேலும் பரவும் அபாயம் உள்ளதால் மக்கள் இது குறித்து விழிப்புணர்வுடன் செயற்படுவது அவசியம் எனவும் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ மேலும் தெரிவித்துள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.